ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் கடகராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். கடகராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த 2024 குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்லை ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களும் மாத பலன்லாம் அவங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தொழிலில் இருந்து வாழ்க்கையை ஒவ்வொன்றாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்துட்ருக்குறாங்க. அந்த வகையில் தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க போகுது. இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு. இந்த பஞ்சாங்கப்படி பிறக்கக்கூடிய நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடகராசி நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஷ்டம சனியாலையும் குரு தரக்கூடிய அற்புத பலன்களும் உங்களுக்கு நிறைய இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்குது. அந்த பலன்லாம் என்னென்ன, அந்த பலன்களுக்கேற்ப எப்படியெல்லாம் நீங்கள் சாதிக்க நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கடகராசிக்காரங்க வீடியோவை இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடகராசிக்காரங்க உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் இதுதான், தெரிஞ்சுக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு அற்புதமான ஆண்டாக அமைய இருக்குங்க. இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அஷ்டம சனியானது நடக்க இருக்குங்க. இந்த ஆண்டில் இதனால் உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும். கடகராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன் பரிகாரம் எல்லாமே ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். கடகராசிக்காரங்க முதல்ல நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் பெறக்கூடிய பொது பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல பொது பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மேக்சிமம் உங்களுக்கு ஆண்டு இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் முதல்ல பொது பலன் என்னங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமைய போகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. இந்த புத்தாண்டில் இதுவரை இருந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிரும். அதை விட ஒரு படி இன்னும் சொல்லப்போனால் தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. புதிய தொழில் தொடங்கிறது, அதில் வெற்றி அடைகிறது, இது எல்லாமே நீங்கள் புதிய ஆண்டில் நடக்கும். புதிய ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாக அமையும். சாதகமான ஆண்டாக கிரகநிலைகள் அமைந்ததுனால இந்த வாய்ப்பு சாதகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொழில் நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்க புதிய ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி தொழில் தொடங்க முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் புதிய ஆண்டில் முயற்சி செய்து நீங்கள் தொழிலை தொடங்கும்போது அந்த தொழில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தடையே இல்லாமல் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி கடகராசிக்காரங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தொடங்குங்க. ஸோ நல்ல தொழில் உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ பொது பலன்களாக கடகராசிக்காரங்களுக்கு புதிய தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கு பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது, அதாவது புதிய ஆண்டில் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சகோதர சகோதரிகள் மூலம் இருவகையான பலன்கள் புதிய ஆண்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாய அனுகூலங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களோட மன வருத்தங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சகோதரர்கள் கிட்டலாம் ரொம்பவே கவனமாக பழக வேண்டியது அவசியம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த திருமண தடை நீங்கி புதிய தமிழ் புத்தாண்டில் விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசினர் பலருக்கும் குழந்தை பேரை அடைந்து மகிழ்ச்சி அடைவீங்க. ஸோ இந்த மாதிரி குடும்ப ரீதியாக உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. அட் த சேம் டைம் சகோதரிகளிடையே பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கவனமாகவும் இருக்கணுங்கிறது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கோ, புரிஞ்சதுக்கேற்ப புதிய ஆண்டில் பழகுங்க. அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு சொல்லிடுறேன். கடகராசிக்காரங்க, நீங்கள் பெண்களாக பிறந்திருந்தீங்கன்னா புதிய ஆண்டில் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க. பல நன்மைகள் உங்களுக்கு நடந்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனி புதிய ஆண்டில் தொடரும். அதனால் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல்நல விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உடல்நல பிரச்சனைகள்னால் நோய் நொடிகளை தான் சொல்கிறேன். நோய் நொடிகள் கொஞ்சம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய ஆண்டில் நோய் நொடிகள் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. அதிக நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. கேப் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தியானம் செய்கிறதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா மன ரீதியாக பிரச்சனை இல்லாமல் உடல் ரீதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதே போல் இந்த மாதிரி உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். மனதில் கூட இனம் புரியாத சஞ்சலமும் பயமும் உங்களை அதிகமாக இந்த செலவை தூண்ட செய்யும். அதனால் மனதில் ஏற்படக்கூடிய இந்த இனம் புரியாத சஞ்சல பயத்தை முதல்ல போக்கிக் கொள்ளுங்க. அதுக்கு தியானம் செய்யுங்க. அது கண்டிப்பாக புதிய ஆண்டில் மஸ்ட்டாக உங்களுக்கு தேவை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் கடகராசிக்கார பெண்கள் பொறுத்த வரைக்கும் யோகமும் ஒரு பக்கம் தரக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டு அமையும். உங்கள் முயற்சிகள் நற்பலன்களை கிடைக்க செய்யும். அந்த முயற்சிகள் செய்யும்போது தடைகள் ஆரம்ப காலகட்டத்தில் வரும். அப்படி வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த தடைகளை மீறி செயல்படுங்க. அப்படி செயல்படும் போது உங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமையும். இது பெண்களுக்கு பாசிட்டிவாக சொல்லப்பட்ட விஷயம். அதே போல் மாணவர்கள், அரசியலில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி தான் நடந்து கொள்ளணும். மாணவர்கள்னு பார்க்கும்போது படிப்பில் மிக சிறப்பாக செயல்படுவீங்க. மதிப்பெண் சிறப்பாக பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய ஆண்டை நீங்கள் படிப்புக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் துறையில் நல்ல பெயர், புகழ், புதிய பொறுப்பு தேடி வர புதிய ஆண்டில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நம்பிக்கையானது கிடைக்கும். நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ மக்கள் மத்தியில் நீங்கள் நம்பிக்கை பெறுவீங்க. ஸோ மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெறும்போது இந்த புதிய ஆண்டை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அரசியலில் இருக்கிறவங்க முன்னேறுவதற்கு இந்த புதிய ஆண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றமும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வருடம்தான். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதோடு திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுத்து உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். அதனால் ராஜயோகத்தை மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆண்டு இந்த மாதிரியான ஆண்டாக இருக்கும் என்று உங்களுக்கான ஆண்டு பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் சகல விஷயத்திலும் பொறுமையை கையாள வேண்டிய வருடம். அனைத்து விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்லணும், அனுசரித்து செல்லணும். இது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க குரோதி தமிழ் புத்தாண்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நன்மை நிறைய உண்டு. அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது பல நல்ல யோகங்கள் அமையக்கூடியதாக இருக்குது. இருப்பினும் நீங்கள் நிதானத்தை இன்னொரு பக்கம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். புதிதாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், திட்டங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படணும். அப்படி செயல்பட்டிங்கன்னா நல்லது. ஸோ புதிய குரோதி தமிழ் புத்தாண்டில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி நடந்துக்கணும். அதே ஆயுளை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பல வகையில் அதி அற்புதமான டைமாக உங்களுக்கு அமையும். இருப்பினும் நீங்கள் உங்களுடைய வாக்கில் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் சொல்கின்ற எந்த வார்த்தையிலும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியிலும் கூடுதல் கவனம் இருக்கணும். உடல்நல அக்கறை காட்டணும். திருமண யோகம் ஏற்படும். ஸோ ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்கு கொடுக்கறத மட்டும் பார்த்து கொடுங்க. முடிஞ்ச அளவு புதிய ஆண்டில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி நடந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கணும் என்று சில விஷயங்கள் சொல்லியிருக்கல. இதுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதிய ஆண்டில் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை குறைப்பதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. மேலும் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபாடு செய்யுங்க.
அதன் அருகே உள்ள பைரவப்பட்டியில் உள்ள பைரவரை வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் புதிய ஆண்டில் செய்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு செய்யுங்க. சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமானது புதிய ஆண்டில் ஏற்படும். ஸோ இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலனை முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ பார்த்த இந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்து இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன் என்னங்கிற புதிய தகவல்களோடு புதிய வீடியோவில் நாளை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.